ஹலோ காய்ஸ், இட்ஸ் மீ ஏகே. காலையில் 6 மணிக்கு எழும்பி ஒரு ரைடு ஒன்று போகணும் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் நினைக்கிறது நடக்காதே, அந்த மாதிரி தான் நாங்கள் 6 மணிக்கு எழும்பணும்னு யோசித்தது 7 மணி ஆகிட்டுது. எழும்பினதுமே வண்டி எடுத்துகிட்டு நம்ம பறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கண்டிக்கு போயிட்டு தான் வ்ளாக் எடுத்து பார்த்தேன். எதுவுமே வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டேன் காய்ஸ். அப்புறமா அங்கேருந்து கம்பளை ரோட்டில் போட்டு கம்பளை ரோட்டில் போட்டது தான் வ்ளாக் பண்ண ஆரம்பித்தேன் காய்ஸ். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அம்புல்வாவை தான். எங்களோட ஹோம் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா 98 கிலோமீட்டர் காட்டுது. 2 hours 48 minutes. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ நாங்கள் கம்பளை வந்துவிட்டோம். கம்பளையிலேருந்து இப்போ அம்புல்வாவை ரோட்டில் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்காலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டவரில் அம்புல்வாவை டவரும் ரொம்பவே முக்கியத்துவமாகிக்குது. இந்த டவர் நிலத்துலேருந்து 360 அடி உயரத்தில் தான் இருக்குது. ஸோ மேலே வியூ பாயிண்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு நான் வீடியோவில் தான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கு தான் நான் போய்த்து விசிட்டே பண்ண போகிறேன். இது தான் முதல் முறையாக நான் அவ்வளோ போகிறது கைஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் இருக்கிற எந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் வளைவு கொண்ட ரோட்டாக தான் இருக்கும். இந்த ரோட்டும் அப்படியே தான் இருக்குது. ரொம்பவே வளைவு கொண்ட ரோட்டாக தான் இருக்குது. இந்த ரோட்டில் வரவங்க யாராக இருந்தாலும் ரொம்பவே சேஃபாகவே ரைட் பண்ணுங்கள். இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ். வரவங்க ரொம்பவே சேஃபாகவே ரைட் பண்ணுங்கள், மெதுவாக ரைட் பண்ணுங்கள். முன்னால் வாகனம் வந்தால் இடம் கொடுத்து ரைட் பண்ணுங்கள். ஸோ பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் நாங்கள் மேலே போய்த்து சேர்ந்தோம். அம்புல்வாவை என்ட்ரி ஆகினதும் இப்படி ஒரு பிளேஸ் வருது. இந்த பிளேஸில் டிக்கெட் எடுக்கணும். இங்கே டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 ரூபா எடுக்கிறாங்க. நாங்கள் ஜியாவோட போனோம். ஜியாவுக்கு 100 ரூபா கட்டி எனக்கும் 100 ரூபா கட்டி டிக்கெட் சார்ஜ் 200 ஆகிடுச்சு. ஜியா யாருன்னு கேட்க வேணாம், அது என்ன வண்டியோட பேர். என்ட்ரியில் இருந்தும் ஒரு 3 கிலோமீட்டர் மேலே போகணும். சட்டப்படி பிளேஸ் கொஞ்சம் இருக்குது, மேலே வேறு லெவல் வியூ கொஞ்சம் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்ததும் அப்படியே கொத்தா பறந்துட்டோம் கைஸ். இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நேச்சுரல் வியூவோட ஒரு ரைட் போகிறேன்னா இங்கடாயம் நான் மென்ஷன் பண்ணுற இடம் அம்புல்வாவை. ஏன்னா அவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. போய்கிட்டே ரசித்து தான் நான் போனேன். மேலே போனதுமே பார்க்கிங்கில் எங்களோட ஜியா விட்டுவிட்டு அப்படியே நாங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே போனதுமே சின்ன ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு 500 மீட்டர் மாதிரி மேலே நடக்கணும். அதுலேயும் சின்ன வியூ கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளேஸை பார்க்க தான் நான் தவம் கிடந்தேன்னு சொல்லலை. மிச்ச நாள் எனக்கு கனவு இந்த பிளேஸுக்கு நான் விசிட் பண்ணணும் அப்படின்றது. கிட்ட போனதுமே இருக்கிற வியூவெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படியால் ஏறணும். படியால் மேலே ஏறணும். டவரில் மேல் துண்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசை. அதனால் நான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் மேலே ஏறிக்கி டொப்புக்கு ஏறணும். இன்னும் டொப்புக்கு ஏறிக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வியூவை பாருங்க. நூற்றி 139 படி ஏறி இந்த இடத்துக்கு சேர்ந்துக்கிறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த பொடியமார் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கிறோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்கிறாங்க. வியூவை பார்த்தீங்கன்னா சட்டப்படி ஆகிது. மேலேருந்து பார்க்க இந்த மேலேருந்து கீழே பாருங்க, சட்டப்படி ஆகி வியூ கைஸ். அந்த இடத்துல பாருங்கள் கைஸ், ஒரு ஈகல் உண்டு அழகா பறந்துட்டீங்க, சுதந்திரமாக பறந்துட்டீங்க. காற்றாகிக்குது. ஸோ காற்று எப்படி இருக்குனாக்கா சில்லுன்னு அடிக்குது. கூல் காற்று அடிக்குது. வெயிலில் வேர்த்து எனக்கு சட்டப்படி ஆகி இந்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த ரோட் தான். நாங்கள் வந்த ரோட் தான். அதெல்லாம் சின்ன இடம் ஒன்று கிடைச்சதால நான் கொஞ்சம் மேலே வந்துட்டேன். பொடிய மாதிரிலாம் கீழே மாட்டிக்கிட்டு இன்னும் வரதுக்கானவங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா பெரிய ப்ளாக் உண்டு. சின்ன டவர் ஒன்று கீழே. ஸோ நாங்கள் இந்த டவர் ஃபுல்லாக மேலே ஏறினதும் அடுத்த வியூ பாயிண்ட் போவோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் சட்டப்படி ஃபோட்டோ கொஞ்சம் அடிக்கலையும் சாஜி எங்கள் கோல் மீது தான் போட்டிக்காரு. நாங்கள் கோல் அடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்துல்லா ஆலியா, அப்துல்லா விக்ரா, இத்தனை பேரோட அப்துல்லா சிங்க் ஆகிக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தா பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் அப்படி பேரழி வச்சுக்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டோம். நாங்களும் என்னோட வ்ளாகில் பேரை இங்கே எழுதி கொண்டு பார்த்தேன். ஆனால் ஒருத்தர் வந்து எங்களுக்கு முன்னுக்கே வந்து ஏகேண்டு இந்த ஏகேண்டு ஒருத்தர் டைப் பண்ணி வச்சுக்கிறாரு. ஐ திங்க் இங்கே வாரவங்க எல்லாருமே அவங்களோட லவ் ஜோடியில் பேரெல்லாம் எழுதி ரொம்பவே வேறு லெவல் பண்ணி வச்சுட்டு பேத்திக்கிறாங்க டவரை. என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க டவரை அப்படி காதல் கோட்டையாக மாற்றி வச்சுக்கிங்களேடா. பெரிய டவரை விசிட் பண்ணதும் அப்படியே ஒரு சின்ன டவருக்கு வந்து ஏறணும் காய்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சட்டப்படி வியூ வண்டிக்குது. ஃபோட்டோஷூட்டுக்கு மட்டுமே, ஃபோட்டோஷூட்டுக்கு வேறு லெவல் வியூ வண்டிக்குது. அப்படியே வந்து நம்ம பசங்க அப்படியே ஃபோட்டோஷூட் பண்ணிக்கிறாங்க. என்னோட வந்து சின்ன ஒரு டூரிஸ்ட் வந்து ட்ரோன் ஷூட் பண்ணிட்டுருந்தாரு. அதே அப்படியே கொஞ்சம் என்னடா ஏகே இவ்வளோ தூரம் வந்தீங்க, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையே அப்படின்னு மனசு என்கிட்ட கேட்டுச்சு. நானும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இறங்கிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு வரவங்க கொடுக்குற அந்த 100 ரூபாய்க்கு இந்த இடம் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் என்னைய நான் சொல்லுவேன் வேறு லெவல் ஒர்த்தான பிளேஸ் தான் இது. அங்கேருந்து அப்படியே கீழே வந்து நம்ம ஜியாவை பார்க் பண்ண இடத்துல வந்து ஜியாவை எடுத்துகிட்டு அப்படியே கொத்தா பறக்க ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். என்னோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.